ஹாய் ஒரு நம்ம சேனல் பேசிக்காக எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சு ARDUINO டுடோரியல்ஸ் முடிச்சு இப்போ நம்ம பேசிக்காக காம்போனன்ட் ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி தொடர்ந்து பார்த்துட்டு வந்திருக்கோம். அதோட தொடர்ச்சி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த nodemcuவோட ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இதோட யூசஸ் என்ன, காஸ்ட் என்ன, இன்புட் வோல்டேஜ் எவ்வளோ, அவுட்புட் வோல்டேஜ் எவ்வளோ, இதில் டிஜிட்டல் பின்ஸ் எத்தனை இருக்குது, அனலாக் பின்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்ற விஷயத்தை பற்றி A to Z எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உங்கள்ட்ட சொல்லிக்கிறேன். அது என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த nodemcu யூஸ் பண்ண போகிறீங்க, இனிமேல் தான் வாங்கி கண்டிப்பாக யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த ஒரே விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு இதை வாங்கி யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா, ஏன்னா இதில் நிறைய விஷயங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்களாக இருக்குது. அதெல்லாம் நீங்கள் தெரியாமல் இந்த nodemcu யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த nodemcu வீணாக போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, முடியாதுன்னு இருக்க விஷயத்தை முடியும்னு நினச்சா தான் முடியாதுன்னு இருக்க விஷயம் ஒரு நாள் முடியும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் வீட்டில் இருக்க எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸை தாண்டி உங்களுக்கு தேவையான எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸை நீங்களே கிரியேட் பண்ணணும், வெறும் 300 ரூபாய்க்கு உங்கள் வீட்டை ஸ்மார்ட் ஹோமாக மாற்றணும் அப்படின்ற விஷயத்தில் உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா இது சம்மந்தமாக ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதெல்லாம் போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலுமே உங்கள் வீட்டில் இருக்க சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லித்தாங்க. என்னதான் அவங்க தியரியாக 4 விஷயம் ஸ்கூலில் போய் படித்தாலுமே நீங்கள் 4 விஷயம் ப்ராக்டிக்கலாக சொல்லித்தரும் போது தான் நம்ம நாட்டில் புது இனோவேஷன் உண்டாகும். வீடியோக்குள்ள பார்த்தோம்னா ஒரு சின்ன பேசிக்காக உங்களுக்கு nodemcuனா என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதும் அப்படின்னா இந்த ஒரு வீடியோ மட்டும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இல்லை அதையும் தாண்டி உங்களுக்கு ARDUINOனா என்ன, மைக்ரோகண்ட்ரோலர்னா என்ன, டிஜிட்டல் பின்னா என்ன, அனலாக் பின்ஸ்னா என்ன, இல்லை அதையும் தாண்டி உங்களுக்கு வோல்டேஜ்னா என்ன, கரண்ட்னா என்ன, வாட்ஸ்னா என்ன, ஹெர்ட்ஸ்னா என்ன, இந்த மாதிரி பேசிக்காக எலக்ட்ரானிக்ஸ் சரி இல்லை ARDUINO டுட்டோரியல்ஸில் அந்த ப்ரோக்ராமிங்லாம் எப்படி லேர்ன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இது சம்மந்தமாக ஏகப்பட்ட வீடியோஸ் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்ல டிஸ்கஷனில் இருக்குது. அதையும் தாண்டி உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியணும் அப்படின்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா அதுக்கு தனித்தனியாகவே பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ அதை பார்த்து கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, பேசிக்காக இந்த nodemcu அப்படின்ற விஷயத்தோட யூசஸ் என்ன, இது எதுக்காக நமக்கு தேவைப்படும் அப்படின்ற விஷயத்தை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்தலாம். பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த nodemcu தாண்டி எந்த ஒரு ARDUINOவாக இருக்கலாம், எந்த ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் அப்படின்ற விஷயத்தோட யூசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான விஷயத்தை நம்ம பண்ணுறதுக்கு பதிலாக ஆட்டோமேட்டிக்காக பண்ண வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற விஷயங்கள் தான் இது எல்லாமே. ஓகேங்களா, அதில் இந்த nodemcu அப்படின்ற விஷயம் வந்து ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் அட்வான்டேஜாக இருக்கும். அது என்ன வந்து ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா IoT ரிலேட்டட் விஷயங்கள் மட்டும். ஓகேங்களா, அது எப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சொல்கிறேன், இப்போ இந்த ARDUINO வச்சுக்கோங்களேன். இந்த ARDUINO வச்சு நீங்கள் எந்த ஒரு ப்ராஜெக்ட் வேணாலும் பண்ணலாம். எந்த ஒரு ஆட்டோமேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இல்லை ஆட்டோமேஷன் தாண்டி எந்த ஒரு ப்ராஜெக்ட் வேணாலும் நீங்கள் பண்ணாலுமே இது கூட வந்து IoT அப்படின்ற விஷயத்தை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதாவது இந்த IoTன்றது ஒரு இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். அதாவது நீங்கள் பண்ணுற ப்ராஜெக்ட் வந்து உங்கள் மொபைல்லேருந்தே கண்ட்ரோல் பண்ணலாம், உங்கள் மொபைல்லேருந்தே வாட்ச் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாச்சும் நீங்கள் பண்ணணும் அப்படின்னாலே கண்டிப்பாக இந்த ARDUINO கூட நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஏதாச்சும் ஒரு மாடல் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாடல் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு இது esp8266 அந்த மாதிரி வைஃபை மாடலாக இருக்கலாம், இல்லை GSM மாடல்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவாக இது கூட ஏதாச்சும் நம்ம தனியாக ஒரு மாடல் காசு போட்டு வாங்கி அதை ஆட் பண்ணால் மட்டும்தான் IoT அப்படின்ற விஷயத்தை இது கூட இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஆனால் இந்த nodemcu வச்சு நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதுலேயே இன்பில்ட் அவனே ஒரு வைஃபை மாடல் கொடுத்துட்டான். அந்த வைஃபை மாடல் கூடயே சேர்த்து ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் இது கூட கொடுத்துறாங்க. அதை இன்னும் சிம்பிளாக உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இந்த ஒரு ARDUINO அது கூட வந்து ஒரு வைஃபை மாடல் அதை செஞ்சு சேர்த்தனா என்ன வருமோ அதுதான் இந்த nodemcuன்ற ஒரு விஷயமே. ஓகேங்களா, இந்த ஒரு nodemcuவோட காஸ்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் வீடியோ எடுத்துருக்கேன் இந்த டைம் பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா போத் Amazon, Flipkart ரெண்டுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா 450 ரூபாய் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா, அதே மாதிரி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வேர் டு பை எலக்ட்ரானிக் காம்போனன்ட் சொல்லிட்டு நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த வீடியோ பாருங்கள், அதில் ஒரு வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 350 ரூபாய் தான் ஸ்டார்ட் ஆகுது. எல்லா அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸும் மோஸ்ட்லி கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு எங்கே பிடிக்குதோ அதில் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா, இந்த nodemcu ரொம்ப முக்கியமான செய்தின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாடல் தான். இந்த ஒரு மாடல் மட்டும் தனியாக அப்படி வெளியே பார்த்தாலே தெரியும். இந்த ஒரு மாடலுக்குள்ளார என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா esp8266 அப்படின்ற ஒரு வைஃபை மாடலும் அது கூட ஒரே ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் ரெண்டு சேர்ந்து தான் இருக்குது. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் நல்லா தெளிவாக சொல்லணும் அப்படின்னா இந்த ஒரு ARDUINO இருக்குங்களா, இந்த ARDUINO பார்த்தீங்கன்னா இதுவும் மைக்ரோ கண்ட்ரோலர். ஓகேங்களா, இந்த ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் மாதிரி இதுக்குள்ள ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் ப்ளஸ் esp8266 அப்படின்ற ஒரு வைஃபை மாடல் ரெண்டு சேர்ந்தது தான் இந்த esp12 அப்படின்ற ஒரு மாடலே. ஓகேங்களா, இந்த ஒரு மாடல் மட்டுமே தனியாக கடையில் விற்கிறாங்க. இதை கூட நீங்கள் தனியாக எடுத்து யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, அப்போ நீங்கள் யோசிக்கலாம் அப்புறம் எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இவ்வளோ காம்பனன்ட்ஸ் இங்கே எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த esp12 அப்படின்ற ஒரு தனியாக இந்த ஒரு மாடலை மட்டும் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்னு செர்டன் வோல்டேஜ் கொடுக்கணும், அதுக்குன்னு செர்டன் கரண்ட் கொடுக்கணும், அதுக்குன்னு செர்டன் டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் கரெக்டாக இருக்கணும். அதில் ஏதாச்சும் சின்னதாக ஏதாவது தப்பு நடந்தாலுமே அடுத்த ஒரே நொடியிலே இது எல்லாமே வீணாக போயிடும். ஓகேங்களா, அந்த மாதிரி வீணாக போகக்கூடாது அப்படின்றதுக்காக வோல்டேஜ் ப்ரொடக்ஷன், கரண்ட் ப்ரொடக்ஷன், இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ரொடக்ஷனுக்காக கொடுத்த விஷயங்கள் தான் இது எல்லாமே. அதில் இந்த இடத்துல ஒரு ஐசி கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு ஐசி இதுக்காக பார்த்தா நம்ம கொடுக்கக்கூடிய டேட்டா வந்து இந்த esp12 அப்படின்ற விஷயத்துக்காக புரியுற மாதிரி கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறதுக்காக தான் இது பாருங்கன்னா USB to TTL கன்வெர்ட்டர் அப்படின்வாங்க இந்த ஒரு ஐசி நேம். இந்த ஒரு ஐசி வந்து இதுக்காக தான் இருக்குது. ஓகேங்களா, இது மாதிரி ஏகப்பட்ட பர்பஸ், அதாவது நம்மளோட சேஃப்டி பர்பஸ்க்காகவும் யூசர் ஃப்ரெண்ட்லியாக யூஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயத்துக்காக தான் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா காம்போனன்ட்ஸ்லாம் சேர்த்து வச்சு அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு nodemcu அப்படின்ற விஷயமே நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, இதை மட்டும் தனியாக சொல்லணும் அப்படின்னா esp12 இந்த esp12 இருக்கிறது தான் esp8266 அப்படின்ற ஒரு வைஃபை மாடல். அது கூட ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்குங்களா. அந்த ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்குது பார்த்தீங்களா, அதோட நேம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா TENSLIC அப்படின்றது அந்த கம்பெனி. அந்த TENSLIC கம்பெனியில் எக்ஸ்டென்ஸா LX106 அப்படின்ற
அப்படின்றது தான் அதோட மைக்ரோ கண்ட்ரோலர் நேம். ஓகேங்களா? இப்போ நம்ம யோசிக்கலாம், சரி இது வந்து நம்ம அர்டுயினோ வச்சு நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணீங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்லாமே அட்மேகா மைக்ரோ கண்ட்ரோலர். இது அந்த கம்பெனி சொல்கிறேன், அதாவது அட்மேகா மைக்ரோ கண்ட்ரோலர் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்தால் இந்த அர்டுயினோன்ற விஷயமே உருவாகுது. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அர்டுயினோ சாஃப்ட்வேர்னு ஒன்று நம்ம யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, அர்டுயினோ ஐடின்னு சொல்லிட்டு அந்த சாஃப்ட்வேரில் இந்த அர்டுயினோ சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் ஈஸியாக ப்ரோக்ராம் பண்ணலாம். ஆனால் இந்த நோடெம்சி அப்படின்ற விஷயம் வந்து வேறு கம்பெனி இல்லை, இதுக்குள்ளே யூஸ் பண்ணியிருக்க மைக்ரோ கண்ட்ரோலர் வேறு கம்பெனி. ஸோ டேரெக்டாக வந்து இதில் இருக்க யூஎஸ்பி சொருவி நம்ம டேரெக்டாக வந்து ப்ரோக்ராம் பண்ண முடியாது. அதுக்குன்னு செர்டன் ப்ரொசீஜர்லாம் இருக்குது. அது என்ன ஏது அப்படின்ற A to Z ஆன விஷயங்களை பற்றி தான் நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். நீங்கள் போன வீடியோ பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் போயிட்டு நோடெம்சி அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டுக்கு மொதல் வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு கிளியர் கட்டாக புரிஞ்சிடும். அதாவது இது எப்படி நம்ம ப்ரோக்ராம் பண்ணணும், இதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் இதுக்கு எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண வேண்டியது இருக்குது, அதாவது அர்டுயினோ ஐடி அப்படின்ற சாஃப்ட்வேர் கூட என்னென்ன பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை பற்றி A to Z அதிலே சொல்லியிருப்போம். ஓகேங்களா? இப்போ இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம இன்னொரு விஷயத்தை கூட ஒன்று சேர்த்து தெரிஞ்சுக்கலாம். அது என்ன அப்படின்னா பேசிக்காக இந்த ஒரு ESP8266 அப்படின்ற ஒரு வைஃபை மாடலில் மட்டும் தனியாகவே நம்ம கடையில் வாங்கி யூஸ் பண்ண முடியும். அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக இதுக்குள்ளே இருக்கிற ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர், அந்த ஒரு மைக்ரோ கண்ட்ரோலரும் தனியாகவே நம்ம கடையில் வாங்கி யூஸ் பண்ண முடியும். அது இல்லாமல் இந்த ஒரு மாடல் சேர்த்து இருக்கும் பார்த்தா ESP12 அப்படின்ற ஒரு மாடலையும் சேர்த்து நம்ம தனியாக யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி தனித்தனியாக இருக்க எல்லா விஷயத்தையும் ஒன்று சேர்த்து உருவாக்கின விஷயம் தான் இந்த நோடெம்சின்ற விஷயமே. அதனால தான் இது பேர் பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் போர்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது இருக்க எல்லா விஷயத்தையும் ஆல்ரெடி இருக்கிற விஷயத்தை எடுத்து இவங்களாம் ஒரு விஷயத்தை டெவலப் பண்ணி நமக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? பேசிக்காக இந்த நோடெம்சிக்குள்ளார ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் கொடுத்துருக்கோன்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா? அந்த மைக்ரோ கண்ட்ரோலரோட பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 32 பிட் மைக்ரோ கண்ட்ரோலர் கொடுத்துருக்காங்க. 32 பிட் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக இந்த ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் கிடையாது, இந்த நோடெம்சின்னு கிடையாது. அதையும் தாண்டி நீங்கள் எந்த ஸ்டேட்டில், அதாவது உங்களோட மொபைலாக இருக்கலாம், இல்லை லேப்டாப்பாக இருக்கலாம், பிசியாக இருக்குன்னு சொல்லிட்டு எந்த ஒரு இடத்துல மைக்ரோ கண்ட்ரோலர் அப்படின்ற விஷயமே எது இருக்கிற விஷயத்தில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குள்ளே நடக்கக்கூடிய டேட்டா ப்ராசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக தான் இருக்கும். ஓகேங்களா? அந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸை வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ப்ராசஸ் பண்ணும் அப்படின்ற விஷயத்தை சொல்கிறது தான் இந்த 32 பிட் அப்படின்றது. இப்போ இந்த 32 பிட் அப்படின்றதுக்கான என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரே டைமில் ஒரே சீக்வன்ஸாக ஒரே நொடியிலேயே ஒரே டைமில் ஒரே சீக்வன்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா 32 டேட்டா வந்து இதால் ப்ராசஸ் பண்ண முடியும். அதாவது 32 டேட்டா அப்படின்றது 000 இருக்கலாம், இல்லை 11 இருக்கலாம், இல்லை 0101010111 அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட காம்பினேஷன் மூலியமாக கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 32 டேட்டா பிட்டை ஒரே டைமில் சீக்வன்ஸை இதால் ப்ராசஸ் பண்ண முடியும். அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த 32 பிட் ப்ராசஸர்ன்ற விஷயமே. ஓகேங்களா? பேசிக்காக இந்த நோடெம்சிக்குள்ளே இருக்க ஃப்ளாஷ் மெமரி பார்த்தீங்கன்னா 4 MB கொடுத்துருக்காங்க. 4 MBன்றது ரொம்பவே நல்ல விஷயம் தான். அது என்ன பார்த்தீங்கன்னா பேசிக்காக இந்த அர்டுயினோ வச்சு நீங்கள் ப்ராசஸ் பண்ணுறீங்கன்னா அர்டுயினோவில் கொடுத்துருக்க ஃப்ளாஷ் மெமரி வெறும் 32 KB தான். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 4 MBன்னு கொடுத்துருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஓகேங்களா? அந்த 4 MBன்ற அந்த ஃப்ளாஷ் மெமரி எதுக்காக பார்த்தீங்கன்னா பேசிக்காக நம்ம இதில் ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த அப்லோட் பண்ணக்கூடிய ப்ரோக்ராம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு தேவைப்படுற விஷயங்கள் தான் இந்த ஒரு ஃப்ளாஷ் மெமரின்ற விஷயமே. ஓகேங்களா? அதுக்கடுத்து இந்த நோடெம்சியில் இருக்கக்கூடிய ரேம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 64 KB கொடுத்துருக்காங்க. அந்த 64 KB ரேம்ன்ற விஷயம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக இந்த அர்டுயினோ இந்த நோடெம்சி வந்து ஆனில் இருக்கும் போது அந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்ன்ற ப்ராசஸ்லாம் நடக்கும் பார்த்தீங்களா, அந்த டேட்டா ப்ராசஸ் நடக்கிறதுக்குன்னு சொல்லி செர்டைன் வந்து அமௌண்ட் ஆஃப் வந்து ஒரு மெமரி ஸ்பேஸ் தேவைப்படும். அதுதான் பார்த்தீங்கன்னா ரேம். நம்ம மொபைலில் கூட ரேம்ன்ற விஷயம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுவும் இதே பர்பஸ்க்காக தான் இருக்குது. ஓகேங்களா? இதுக்கு மேலே நம்ம பார்க்க போகிற விஷயங்கள் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதுக்கு மேலே நம்ம பார்க்க போகிற விஷயங்களை டிபெண்ட் பண்ணி வச்சு தான் உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு இந்த நோடெம்சின்ற விஷயம் யூஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்ற விஷயமே தீர்மானிக்க போகுது. ஓகேங்களா? அதில் நம்ம முதல்ல பார்க்க போகிற விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இதோட ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3.3 வோல்டேஜ். ஓகேங்களா? இந்த நோடெம்சிக்குள்ள ஆப்ரேட் ஆகிற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 3.3 வோல்டேஜ் தான். அது டிஜிட்டல் பின்ஸாக இருந்தாலும் சரி, அனலாக் பின்ஸாக இருந்தாலும் சரி, வெளியே வரக்கூடிய அவுட்புட்டாக இருந்தாலும் சரி, உள்ளே போகக்கூடிய இன்புட்டாக இருந்தாலும் சரி, எல்லாமே பார்த்தீங்கன்னா 3.3 வோல்டேஜில் தான் இருக்கணும். அதுக்கு மேலே தயவு செஞ்சு போயிடவே கூடாது. அப்படி போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த நோடெம்சி வீணாக போயிடும். அதனால் அதான் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, அப்போ இப்போ நம்ம யோசிக்கலாம் 3.3 வோல்டேஜ் தான் ஆப்ரேட்டிங் வோல்டேஜ்ன்ற அப்போ கொடுக்கக்கூடிய இன்புட் வோல்டேஜ் நம்ம அவ்வளோ கொடுக்கணுமா, அதுக்கு நம்ம எங்கே போகிறது எப்படி போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவை. அதுக்காக தான் அவங்களே இன்புட்டாக பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் ரெகுலேட்டர் அவங்களே உள்ளே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நம்ம கொடுக்க இன்புட் வோல்டேஜ் எப்படி தரணும், எங்கே தரணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா வீனுக்கு பார்த்தீங்களா, இந்த வீன் அண்ட் கிரவுண்ட் இதில் தான் கொடுக்கணும். அதில் எவ்வளோ கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா 5 வோல்டேஜ்லேருந்து 12 வோல்டேஜ் வரைக்கும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் 5 வோல்டேஜ்லேருந்து 12 வோல்டேஜ்க்குள்ளே தான் கொடுக்கணும். அதுக்கு மேலே கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வீணாக போயிடும். அந்த 5 வோல்டேஜ் 12 வோல்டேஜ் கொடுத்தீங்க அப்படின்னா அதை வந்து ரெகுலேட் பண்ணுறது தான் இங்கே ஒரு ரெகுலேட்டர் ஐசி கொடுத்து இதுக்குள்ளே தேவையான 3.3 வோல்டேஜாக இதுக்கு கன்வெர்ட் ஆகிக்கும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது இதில் எவ்வளோ டிஜிட்டல் பின்ஸ் இருக்குன்னா கிட்டத்தட்ட 16 டிஜிட்டல் பின்ஸ் இருக்குது. நீங்கள் நல்ல வேறு லெவலே நல்ல ஒரு ப்ராஜெக்டே இதில் கண்டிப்பாக பண்ண முடியும். ஆனால் இதில் இன்னொரு ட்ராபேக் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அனலாக் பின்ஸ் வெறும் ஒன்றே தான் இருக்கும். அந்த ஒன்றும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் A0ன்னு பார்த்தீங்களா, இந்த A0ன்னு இருக்க அந்த ஒரே ஒரு பின்னு மட்டும் தான் அனலாக் பின்ஸ். இதில் அனலாக் பின்ஸ்ன்றது கொஞ்சம் ஒன்றே தான் இருக்குது. அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? டிஜிட்டல் பின்ஸ் கிட்டத்தட்ட 16 பின்ஸ் இருக்குது. அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காக இதோட கிளாக் ஸ்பீட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 80 மெகாஹெர்ட்ஸில் இருக்குது. 80 மெகாஹெர்ட்ஸ் கிளாக் ஸ்பீட் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக இதோட ஸ்பீடை டிபெண்ட் பண்ணி, அதாவது எந்த அளவுக்கு இதுக்குள்ளே நடக்கக்கூடிய டேட்டா வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கும் அப்படின்ற விஷயமே டிபெண்ட் பண்ணி எது இருக்குன்னா இந்த கிளாக் ஸ்பீடை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. அதை பொறுத்த வரைக்கும் இந்த நோடெம்சியோட கிளாக் ஸ்பீடு வந்து நல்லா கொஞ்சம் தாராளமாக தான் இருக்குது. 80 மெகாஹெர்ட்ஸில் இருக்குது. ஓகேங்களா? 80 மெகாஹெர்ட்ஸ். அதுக்கடுத்தது இன்னொரு விஷயத்தை நோட் பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நீங்கள் எக்ஸ்டர்னலாக கனெக்ட் பண்ணக்கூடிய ஏதாச்சும் சென்சார் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்களா, அது வாட்டர் எந்த ஒரு சென்சாராக இருந்தாலுமே இதில் ஒரே ஒரு ட்ராபேக் இருக்குது இந்த நோடெம்சியில். என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து எக்ஸ்டர்னலாக கனெக்ட் பண்ணுறதுக்கு தேவையான பவர் சப்ளை பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 3.3 வோல்டேஜ் மட்டும் தான் எடுக்க முடியும். ஓகேங்களா? அதுவும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் அவங்களே வந்து 3.3
3 போட்டிருப்பாங்க, அதாவது 3v3 போட்டிருப்பாங்க. இங்கே ஒரு பின் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் இங்கே ஒரு பின் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 4 பின்னுக்கு மேலே கொடுத்துருக்காங்க. ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெறும் 3.3 வோல்டேஜ் தான். இன்னும் நல்லா தெளிவாக சொன்னோம் அப்படின்னா நீங்கள் ARDUINO வச்சு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் 5 வோல்ட்டில் இருக்க எந்த ஒரு சென்சார் ஆனாலும் ஈஸியாக இதுலேருந்தே பவர் சப்ளை எடுத்துக்க முடியும். இங்கே இவங்க 5 வோல்ட் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் ஒரு நோட் எம்சி வச்சு ப்ராஜெக்ட் பண்ணும்போது கம்பல்சரி பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருந்து நீங்கள் எக்ஸ்டர்னலாக பவர் சப்ளை எடுக்க முடியாது எந்த ஒரு சென்சாருக்குமே. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு DH11 சென்சாரே நீங்கள் எடுத்துகிட்டா கூட இதுக்கும் கூட பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் தான் நம்ம இன்புட் VCC கிரவுண்டு கொடுக்கணும். அந்த VCC கிரவுண்டுக்கு தேவையான வோல்டேஜ் வந்து இதுலேருந்து எடுக்க முடியாது. அதுக்கு நம்ம வேறு வழி என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இதை வச்சு சொல்கிறேன், நீங்கள் அதை வச்சு நீங்கள் எந்த ஒரு சென்சார் வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் பேசிக்காக ஒரு 5 வோல்ட் பவர் சப்ளை எடுத்து டேரெக்டாக VCC கிரவுண்டு அப்படின்ற விஷயத்தை வந்து உங்களோட சென்சாரில் கொடுத்துருங்க. ஓகேங்களா? நீங்கள் கொடுத்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் சும்மா வச்சு காட்டுறேன், ஆனால் நான் இன்னும் கொடுக்கல. ஓகேங்களா? அப்படி கொடுத்துட்டு இதோட பாருங்க கொடுத்துட்டேன்னு வச்சுக்கலாம். இப்போ கொடுத்துட்டு இதோட கிரவுண்டையும் இன்னொரு ஒரு ஜம்பர் ஒயர் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ஒயர் போட்டு ஜாயின் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அப்போனா தான் இதோட சென்சாரோட வோல்டேஜும் இதோட சென்சார் வோல்டேஜும் ஒன்று கம்பைன் ஆகும். அப்படி கம்பைன் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த டேட்டான்ற பின்னை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் உங்களோட நோட் எம்சின்ற விஷயத்தில் வந்து கனெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? நான் எக்ஸாம்பிளுக்கு அந்த DH11 வச்சு சொல்கிறேன். இதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு சென்சார் ஏதோ ஒரு இருந்தாலுமே பேசிக்காக உங்களோட ஐடியா எப்படி இருக்கணும் அப்படின்னா, எக்ஸ்டர்னலாக நீங்கள் இன்னொரு ஒரு 5 வோல்ட் பவர் சப்ளை எடுத்து வந்து இதில் கொடுத்து அதோட கிரவுண்டையும் இதோட கிரவுண்டையும் ஒன்றா ஜாயின் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அந்த கிரவுண்டு எப்படி ஜாயின் பண்ணால் இங்கே நார்மலாக இருக்கிற ஒரு கிரவுண்டு தான். ஓகேங்களா? ஒருவேளை நீங்கள் கொடுக்கக்கூடிய பவர் சப்ளை ஒரே ஒரு 5 வோல்ட் இருக்குது உங்ககிட்ட, அந்த 5 வோல்ட்லேருந்து இந்த வின் கிரவுண்டில் கொடுக்குறீங்க, இதுலேயே டேரெக்டாக வந்துட்டு இந்த சென்சாரை கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் கிரவுண்டு கொடுக்க தேவையில்ல. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி கிரவுண்டு ஒரே இடத்துல தானே இருக்குது, ஒரே பவர் சப்ளை தான் இருக்குது அப்படின்றதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகேங்களா? ஒருவேளை இதுக்கு தனியாக நீங்கள் பவர் சப்ளை கொடுத்து இதுக்கு தனியாக பவர் சப்ளை கொடுக்குறீங்க அப்படின்னா மட்டும் இந்த கிரவுண்டு ஒன்று சேர்த்துக்கணும். இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு புரியல அப்படின்னா தயவு செஞ்சு உங்களுக்கு மோஸ்ட்லி புரியாமல் போகிறது நிறைய வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளே நடக்கக்கூடிய எல்லா ஆப்ரேட்டிங் வோல்டேஜுமே 3.3 வோல்டேஜ் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்லேயே சொல்லிட்டோம். அப்படின்னும் போது இதுக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த டிஜிட்டல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் பின்ஸ்லாம் அதுவும் 3.3 வோல்டேஜ் தான் நடக்கும். இன்னும் நல்லா தெளிவாக சொல்லணும் அப்படின்னா பேசிக்காக நம்மளோட பொறுத்த வரைக்கும் என்ன, ஜீரோ டிஜிட்டல் பின்ஸ்லாம் என்ன, ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸுங்களா. அதில் ஜீரோன்னு என்ன 0 வோல்டேஜ், 1 அப்படின்னா என்ன 5 வோல்டேஜ்ன்றது நம்மளை பொறுத்த வரைக்கும். ஆனால் இந்த நோட் எம்சியை பொறுத்த வரைக்கும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3.3 வோல்டேஜ்ன்றது தான் 1ன்ற விஷயமே. ஓகேங்களா? அப்போ 3.3 வோல்டேஜ் தான் 1ன்ற விஷயம் அப்படின்றதுனால இதுக்கு உள்ளே கொடுக்கக்கூடிய வோல்டேஜ் வந்து நம்ம 3.3 வோல்டேஜ் தான் கொடுக்கணும். அதுக்கு மேலே தயவு செஞ்சு கொடுத்துறாதீங்க. அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த நோட் எம்சி சீக்கிரம் வீணாக போயிடும். ஓகேங்களா? அது அப்போ நீங்கள் இப்போ யோசிக்கலாமே. ஸோ அப்படின்னும் போது இப்போ நான் இதுலேருந்து வரக்கூடிய டேட்டா பின் இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த DH11 எடுத்துக்கிறேன். இந்த DH11லேருந்து வரக்கூடிய டேட்டாலேருந்து அவுட்புட் வருதுங்களா, அந்த டேட்டாவோட அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 5 வோல்டேஜ் இருந்துச்சு அப்படின்னா அந்த 5 வோல்டேஜ் டேட்டா எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இந்த நோட் எம்சியில் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த நோட் எம்சி வீணாக போயிடும். ஓகேங்களா? அதுக்காக லெவல் ஷிஃப்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம கண்டிப்பாக பண்ணணும். அந்த லெவல் ஷிஃப்டிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான, ரொம்ப சிம்பிளாக வந்து ஒரு ரெண்டு ரெசிஸ்டர் யூஸ் பண்ணி ஒரு வோல்டேஜ் டிவைடர் சர்க்யூட் வந்து போடணும். அந்த வோல்டேஜ் டிவைடர் சர்க்யூட் எப்படி போடுறது அப்படின்ற என்ன எதுன்றதான் கிளியர் கட்டாக நம்ம அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகேங்களா? அந்த ஒரு சர்க்யூட் யூஸ் பண்ணி மட்டும்தான் இதுக்குள்ளே இருக்க டேட்டாவை இதுக்குள்ளே நம்ம டேட்டா கொண்டு போகக்கூடாது. இந்த மாதிரி ஒரு லெவல் ஷிஃப்டிங் பண்ணி தான் கொண்டு போகணும். ஓகேங்களா? இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த விஷயத்தை வச்சு கொஞ்சம் குழம்பிக்காதீங்க. ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இதுக்கு உள்ளே கொடுக்கக்கூடிய பவர் சப்ளை இருக்குது பார்த்தீங்களா, அந்த வின் கிரவுண்ட், இது வந்துட்டு நீங்கள் 7 வோல்டேஜ்லேருந்து இல்லை 12 வோல்டேஜ் வரைக்கும் நீங்கள் எவ்வளோ வேணால் கொடுத்துக்கலாம். அது வந்து நீங்கள் ரெகுலர் பண்ணுறது தான் இந்த ஒரு ஐசி இருக்குது. ஆனால் இதில் நம்ம டிஜிட்டல் பின்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த டிஜிட்டல் பின்ஸ் தான் டேட்டா ப்ராசஸ் நடக்கக்கூடியது. நீங்கள் ஏதாச்சும் ஒரு சென்சார் கனெக்ட் பண்ணிங்கன்னா அந்த சென்சார்லேருந்து வரக்கூடிய டேட்டா வந்து இந்த டிஜிட்டல் பின் தான் நீங்கள் மேபி அது அப்படி தான் கனெக்ட் பண்ணி ஆகும். அதான் ப்ரொசீஜரு. ஸோ வந்து அந்த டிஜிட்டல் டேட்டா வந்து இதுக்குள்ளே கனெக்ட் பண்ணும்போது அந்த ஒரு வோல்டேஜ் வந்து 3.3 வோல்டேஜில் தான் மஸ்ட் இருக்கணும். ஓகேங்களா? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியல அப்படின்னா கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி நல்லா பாருங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா குழம்புற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அவ்வளோதாங்க. இந்த ஒரு நோட் எம்சி அப்படின்ற விஷயம் வந்து உங்களோட ப்ராஜெக்ட் யூஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்ற விஷயத்தை வரைக்கும் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இந்த வீடியோ நம்ம கிளியராக பார்த்துட்டோம் அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது எக்ஸ்ட்ராவாக இன்னும் டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படி உங்களுக்கு கமெண்ட்டில் கேட்டு டவுட் கிளியர் ஆகலாம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் குரூப் லிங்க் இருக்கும். அந்த இன்ஸ்டாகிராமில் நீங்கள் வந்துட்டு என் பர்சனலாக நீங்கள் எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் கேள்வி நான் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ தேவைப்பட்டுச்சுனாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் நான் லேட்டானாலும் நான் கண்டிப்பாக பண்ணுறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் ஓகே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அப்படி பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணாமல் ஏன் பிடிக்கல அப்படின்ற விஷயத்தை கமெண்ட் பண்ணுங்கள். அது மூலமாக என்னென்ன சேஞ்ச் பண்ணிக்கிறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் வந்து எனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கொஞ்சம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு கொஞ்சம் நிறைய பேருக்கு இந்த நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த லாக்டவுன்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஆனால் இன்னமும் நம்ம வியூஸ்லாம் ரொம்ப கம்மியாக தான் போயிட்டுருக்கு. எனக்காச்சும் ஒரு நாள் நம்ம வியூஸ் அதிகமாக போகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ கொஞ்சம் உதவி பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும்னா நிறைய பேர் கொஞ்சம் நம்ம சேனலில் வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் நம்ம சேனலில் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு தேவையான ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் அதையும் கீழே சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? முடியாதுன்னு இருக்க விஷயத்தை முடியும்னு நினச்சா தான் முடியாதுன்னு இருக்க விஷயமும் ஒரு நாள் முடியும். ஹேவ் ஏ குட் டைம். தேங்க்யூ.
என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, நம்ம நாட்டில் 135 கோடி மக்கள் தொகை, அதில் ஒரு வருஷத்துக்கு மட்டும் 15 லட்சம் இன்ஜினியர்ஸ் புதுசாக உருவானாலும் நம்ம நாட்டில் நமக்குன்னு சொல்லிக்கிறது ஒரு நல்ல மொபைல் பிராண்ட் இல்லையே. அதையும் தாண்டி நம்ம வீட்டில் இன்றைக்கி யூஸ் பண்ணிட்டு இருக்க மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ல மேட் இன் சைனா தான் இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம படித்த படிப்பை வெறும் மார்க்காகவும் பார்த்தது தான். நம்ம பண்ண தப்பே நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனுக்கும் பண்ணுறதை விட்டுட்டு புது ஐடியாஸ், புது இனோவேஷன், புது கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சொல்லித்தரணுமோ அதை சொல்லித்தர ஆரம்பிங்க. அந்த மாதிரி சொல்லித்தரும் போது நம்ம நாட்டில் புது இனோவேஷன் உண்டானா புது என்டர்பிரினர்ஸ் உருவாகுவாங்க. என்டர்பிரினர்ஸ் உருவாகினா நம்ம நாட்டோட எக்ஸ்போர்ட் அதிகமாகும். நம்ம நாட்டோட எக்ஸ்போர்ட் அதிகமான நம்ம நாட்டோட பொருளாதாரம் உயரும். நம்ம நாட்டோட பொருளாதாரத்தை பற்றி உங்களுக்கு கவலையே இல்லைன்னா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்க ஒரு அரிசியோட விலையை தீர்மானிக்கிறதும் இந்த பொருளாதாரம் தான். ஸோ உங்கள் வீட்டில் இருக்க அடுத்த ஜென்ரேஷன் குழந்தைங்களுக்கு மார்க்கை சொல்லி தரதை விட்டுட்டு நல்ல இனோவேட்டிவ் ஐடியாஸையும் நல்ல ஒரு அறிவையும் சொல்லித்தாங்க.